இப்போ கவர்னர் என்ன பண்ணிட்டாரு, ஓ அப்படியா என்னப்பா எப்படி என்னாலும் 113 தான் வருது, இன்னும் 5 குறையுது, போய் 5 எடுத்துன்னு வாங்கன்றாரு. நீங்கள் நைட்டுக்குள்ளே அநேகமாக 5 பிடிச்சிருவாங்க, அது பிரச்சனை கிடையாது. கடைசியில் உங்களோட பிரச்சாரம் மாதிரி ஆக்கிட்டீங்களா இதை? நாளைக்கு பிரச்சாரம் வருவாரா வரமாட்டாரா, வருவாரா அது மாதிரி பதவியேற்பு இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா, என்னது இதை தான் பண்ணாதீங்கன்னு நம்ம தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டோம். ஆல்ரெடி வந்து அதிமுகலேருந்து நிறைய பேர் வந்துடுவாங்க அப்படின்னு செங்கோட்டையனும், திமுகவில் சிட்டிங் அமைச்சர்களே நாங்கள் தூக்குவோன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா பேசியிருந்தோம். இது நல்ல அரசியலா? எப்படி திமுகவை உறவாடிக்கு எடுத்தாங்களோ அந்த மாதிரி தேவையில்லாமல் முதல்ல எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் ஆதரவு கடிதம் கொடுக்குறோன்னு சொல்லி லெட்டரை கொடுத்துட்டாங்க. ராகுல் காந்தியை கூப்பிட்டா மோடி கோச்சிக்குவார், மோடியை கோச்சிக்கிட்டா விஜயால் பதவி ஏற்றுக்க முடியாது. இப்படியே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. இந்த கொள்கை, சனாதன ஒழிப்பு, சமூக நீதி இதெல்லாம் வந்து தமாசு. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவர்கள் தலைமையில் பதவியேற்பு நாளைக்கு நடக்க போகிறதா செய்திகள் வந்துட்டு இருந்தது. அது நடக்குமா? அதில் சிக்கல்கள் ஏதாவது இருக்கா, இல்லை தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? எல்லாரும் எதிர்பார்க்கறது ஒன்று என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் எவ்வளவு சீக்கிரமாக வந்து ஆட்சியில் பங்கேற்பார். நான் ஒரு பதவியேற்றுக்கிட்ட மறுநாள் நான் கொடுத்த பேட்டிகள் எல்லாமே, அதாவது வெற்றி பெற்ற மறுநாள் நான் கொடுத்த பேட்டியில் என்னென்னா, அவர் எவ்வளவு சீக்கிரமாக பதவி ஏற்றுக்கிறாரோ அது அவ்வளோ நல்லது. அது வந்து உடனடியாக அவர் பதவி ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதோட சீரியஸ்னஸ் அவங்க தெரியாமல் அதில் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்றது நான் பதிவு பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா, ஏன் அது பிரச்சனை அப்படின்னா, அந்த 108 தான் அவங்க கையில் இருக்குது. இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு 5 கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் உண்மையிலே அரசியல் தெரிஞ்சு பண்ணுறாங்களா, இல்லை கூட இருக்கவங்க தெரியாமல் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. இது யதார்த்தத்துலேருந்து தள்ளி போகிறாங்க. என்னென்னா, பிஜேபி வந்து அவங்க மாநிலத்தில் அவங்களுக்கு வேண்டப்பட்ட கட்சி வந்துச்சுன்னா தனி பெரும்பான்மையோடு இருந்தாலும் இல்லாட்டினாலும் பெரிய கட்சி ஏதோ கூப்பிட்டு உடனே பண்ணுவாங்க. இப்போது இங்கே வந்து தாவேகா வந்து நேற்று வரையிலும் நியூட்ரல். ஏன் நியூட்ரல்னால், காங்கிரஸ் அவங்க கூட சேரலை, அதனால் நியூட்ரல். பிஜேபியை பொறுத்தவரை யாரோ ஒரு ஆள் இருங்க, எனக்கு காங்கிரஸ் ஆகாது. அப்படி இருக்கும்பொழுது இந்த காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா, எப்படி திமுகவை உறவாடிக்கு எடுத்தாங்களோ அந்த மாதிரி தேவையில்லாமல் முதல்ல எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் ஆதரவு கடிதம் கொடுக்குறோன்னு சொல்லி லெட்டரை கொடுத்துட்டாங்க. கொடுத்த கையோடு சிரித்து அவருக்கு சால்வில் போட்டு இவங்க சால்வில் போட்டு அந்த காட்சியெல்லாம் வெளியில் வந்தோன்னே இதை மத்தியில் இருக்க பாஜக பார்க்குமா பார்க்காதா? இப்போ கவர்னர்கிட்ட என்ன சொல்லுவாங்க, யதார்த்தம் நான் பேசுகிறது, ஐயா ரூல்ஸ் பிரகாரம் அம்பையர் வேலையை பாருங்கள் சார். அதோட அவங்க ஒரு கண்டிஷனும் வச்சிருந்ததா செய்திகள் வந்தது இல்லை சார்? பிஜேபி வரக்கூடாது, மத சார்பற்ற ஒரு கூட்டணியாக இருந்தால் நாங்கள் வரோம். பிஜேபி வரக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னால் பிஜேபி நீங்கள் வரக்கூடாதுன்னு பிஜேபி நினைக்கும். ஏன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. அதாவது மிகப்பெரிய பெரிய கட்சியாக இருக்க அதிமுகவை ஆளை விட்டோ இல்லை டைரெக்டாகவோ நீங்கள் பேச மாட்டீங்க. அந்த கட்சியில் இருக்கிற ஒரு சிலரை வச்சுக்கிட்டு நீங்கள் செங்கோட்டையின் மூலயமா மறைமுகமாக பேசுவீங்க, உடைக்கலாம், உருட்டலாம், தூக்கலாம், தட்டலாம். அதாவதுங்க, அதிமுகன்றது ஒரு பொதுவான கட்சி. இந்த பேச்சு நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து வருது. என்ன விதமான வேலை? ஆல்ரெடி வந்து அதிமுகலேருந்து நிறைய பேர் வந்துடுவாங்க அப்படின்னு செங்கோட்டையனும், திமுகவில் சிட்டிங் அமைச்சர்களே நாங்கள் தூக்குவோன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா பேசியிருந்தார். இது நல்ல அரசியலா? இது நாகரிகமான அரசியலா? அதை விட எடப்பாடி பழனிசாமியை போய் பார்த்து, நீங்கள் வரல, உங்கள் எதிரி திமுக அவங்க இருக்கட்டும், நான் ஆட்சி பண்ண போகிறேன், உங்கள் எம்எல்ஏவோட ஆதரவு கொடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ கவர்னர் ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காரு. இதே மாதிரி தான் ஏடாகூடமாக விளையாடி சசிகலா அவர்கள் பதவியேற்பு என்பது தள்ளி போச்சு. நான் எப்படி அன்றைக்கி கவர்னர் வந்து அழைச்சிருக்கேன். இது மாதிரி போய் தான் டிஸ்குவாலிஃபிகேஷன் போச்சு. அதிமுகவுக்கு அவ்வளோ சிக்கல் வந்தது. அதிமுக இந்த மாதிரி ஒரு சிக்கலில் பாஜக கிட்ட சிக்கி தவிச்சுது. நீங்களும் அதுக்கு இரையாக போகிறீங்களா? காங்கிரஸ் கிட்ட ராகுல் காந்தி பழக்கமாக இருக்கார். இல்லை ராகுல் காந்திக்காச்சும் தெரியாதா? டேய் அப்பா, நான் உன் கூட இப்போ பழகிறேன்னு தெரிஞ்சால் அவன் கோவப்படுவான், உன் பதவியேற்பு விழாவை தள்ளி போடுவான். சிக்கல் உனக்கு புரிஞ்சிக்க. ஃப்ளோர் கான்ஃபிடன்ஸ் நடக்கட்டும். என் வார்த்தை இது. என் கட்சிக்காரங்க உனக்கு சைலண்ட்டாக ஓட்டு போடுவோம், கவலைப்படாது. நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தருவோம். நீ ஃபஸ்ட்டு மற்றவங்களெல்லாம் சரி செய், என்னை வச்சுக்கோ, உங்க கூட நான் பண்ணுறேன், அவசரம் கிடையாது.
இதுதான் அந்த அரசியல் முதிர்ச்சி இல்லாத தனத்தில் போய் இப்போ மாட்டி இப்போ கவர்னர் என்ன பண்ணிட்டாரு, ஓ அப்படியா என்னப்பா எப்படி என்னால் 113 தான் வருது, இன்னும் 5 குறையுது, போய் 5 எத்துன்னு வாங்கன்றாரு. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அநேகமாக 5 பிடிச்சிருவாங்க, அது பிரச்சனை கிடையாது. சிபிஐ சிபிஎம் இருக்காங்க, விசிகா இருக்காங்க, எல்லாம் கூப்பிட்டு திமுக கூட்டணியிலேருந்து மொத்தமாக காலி பண்ணி இந்த பக்கம் ஐயுஎம்எல் தவிர வந்துருவாங்கன்ட்டு உறுதியாக நம்ப வேறு வழி இல்லையே விஜய்க்கு. விஜய்க்கு வேற வழி இல்லை, இவங்களுக்கெல்லாமும் வேற வழி இல்லையா? இல்லை இவங்களுக்கு வந்துட்டு வேறு வழி இல்லை, இவங்க அதை விரும்புவாங்க. நாங்கள் ஜெயிச்சமோ தோத்தமோ உதயசூரியனோட உழைப்பு எங்கள் வெற்றியில் இருக்குது, நாங்கள் சப்போர்ட் பண்ணல, நாங்கள் திமுகவோட இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே கட்சியில் ஆள் இல்லையே. விஜய் யாரை தூக்கடிச்சிருக்காரு இன்னைக்கு? விஜய் அதிமுகவை தூக்கடிச்சிருக்காரு. அதிமுக ஆல்ரெடி தோற்று போயிருந்தது, அதிமுகவில் ஆட்சிக்கு வர முடியல. யாரால் வந்து கொளத்தூரில் முதலமைச்சர் தோற்று போயிருக்காரு? விஜயால் தானே. ஆனால் நீங்களாம் அதை ரசிக்கிற மாதிரி இருக்கு சார். அதற்கும் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் சார். விஜயின் அலை மாத்திரம்தான் முதல்வரோட தோல்விக்கு காரணமா, இல்லாட்டி அங்க கட்சிக்குள்ள இன்ஃபைட்டிங் இருக்குன்னு பரந்தாமன் அவர்கள் ஒரு ட்விட்டர் மெசேஜ் போட்டிருந்தாரு. அங்க வந்து தனக்கு தேவையான ஆட்களை அங்க போட்டு வச்சிருந்தாரு. ஏன் அவர் நேரடியா சேகர்பாபு அவர்களை குறிப்பிட்டே கூட போட்டிருந்தாரு. முதல்வர் வந்து வெளியில மாநிலம் முழுக்க பிரச்சாரத்துக்கு போயிருக்கையில அந்த இடத்த வந்து சரியா பார்க்கல, இதுக்கு தவறு செய்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதும் போட்டிருந்தாரு. உள்ளுக்குள்ள அங்க இருந்த கட்சியில இருந்த சிக்கல்களை கவனிக்காம விட்டுட்டாங்களோ, அது ஒரு முக்கிய காரணமோ? என்ன நடந்திருக்குன்னா, இது மாதிரி வந்து சில பல பிரச்சனைகள் இருக்குன்றது பேசு பொருள் எல்லாம் வந்திருக்கு. ஓவர் சைட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இதை வந்து காவல்துறை எப்படி கண்காணிக்காமல் விட்டுது. ஏன்னா ஒரு முதலமைச்சர் தூக்குறாரு அப்படின்னும் போது அது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு கட்சி தலைவர். அப்போது உங்களுக்கு விசுவாசமாக இருந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன செஞ்சாங்க? ஃபஸ்ட்டு இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுச்சு? இட்ஸ் கம்ப்ளீட் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். ஒரு சீஃப் மினிஸ்டர் தோக்குறாருன்னா அது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். சரி, இப்போ சொல்லுவாங்க புத்திசாலித்தனமாக, இல்லை தேர்தல் ஆணையம் எங்களை மாற்றிடுச்சு. மாற்றிட்டாலும் நீங்களாம் அமைதியாகவே இருந்தீங்க. நீங்களாம் வந்துட்டு வாட்ஸ்அப் காலில் ஃபேஸ் டைமில் மற்றவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி 6ஆம் தேதி நாங்கள் தான் திருப்பி வருவோம், நாங்கள் தான் பதவி ஏற்றுக்குவோம் அப்படி இப்படின்னு நீங்கள் எந்தெந்த ஆஃபீஸர்கிட்ட, எவ்வளோ ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட, எவ்வளோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் பேசியிருப்பீங்க. நீங்கள் உங்களோட அதிகாரத்தை செலுத்தலையா? சரி, உங்கள் விசுவாசத்தை எதில் காட்டினீங்க? அதனால தான் சொல்கிறது, அதிகாரிகள் அதிகாரி வேலையை பார்க்கணும், அரசியலில் தலையிடக்கூடாது. அரசியல் வேலையை வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளரோட பார்க்கணும். இப்போ மாவட்ட செயலாளர்னு வரும்போது என்ன பிரச்சனைனா, அங்கே பக்கத்துலேயே ஆர்டி சேகர் இருக்கார். ஆனால் இவருக்கு பிரச்சனை என்னன்னா, சேகர் பாபு இவருக்கு வந்து பெரிய ரேஞ்சு தேவை. அதாவது இப்போ மாசு இல்லை அப்படின்னா டென்ஷனையே சேர்த்து இவரே ஆப்ரேட் பண்ணியிருப்பார். மா சுப்பிரமணியன் இல்லைன்னா ஒரு ஏர்போர்ட் போனாலும் இவர் தான் எல்லாமே, வண்டிக்கு முன்னாடி நிற்கிறது, கொள்வது, யாரையும் கிட்ட விடக்கூடாது, யாரும் அவர்கிட்ட போய் பார்க்க, அப்படியே பாஞ்சு போய் நின்றுவார் முன்னாடி, வேறு யாரும் வரக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணுறேன். கடைசியாக என்னன்னா, இல்லைன்னா எல்லா தொகுதியிலையும் காசு கொடுக்குறாங்க, நம்மளும் வந்து கொடுக்கணும். நம்ம இல்லை தளபதி அப்படியே ஜெயிச்சிருவார், தலைவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டேன், பூத் லெவலெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க. அங்கே கீழே கேட்கல. அதேமாதிரி பிரச்சாரம் வந்து இன்னும் நிறைய பேச்சாளர்கள்லாம் கூட்டு வந்து இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் நல்லா செலவு பண்ணி ஆடம்பரமாக பண்ணோம். இந்த விஎஸ் பாபு நல்லா செலவு பண்ணுறாப்புல. சந்தான கிருஷ்ணன் வீடு வீடாக போகிறாங்க, அதிமுக வேட்பாளர் வீடு வீடாக போகிறாங்க. போன வாட்டி வந்த ஓட்டு வராதோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து கட்சி வந்து அதை கேட்கல. வாக்கு விகிதாச்சாரம் கம்மியாகுதுன்றாங்க, கேட்கல. தாவேக்காவோட இது ஏறுது, அந்த சைடில் பக்கத்தில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கு, இந்த கொலை, இந்த கற்பழிப்பு, இந்த மாதிரி பாலியல் சீண்டல், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இது வந்து ஒரு மாதிரி வருது, வேவ் மாதிரி வருதுன்னும் போதும் நான் பார்த்துக்கிறேன். நம்ம அப்போது அதற்கு உண்டான அந்த சேஃப்டி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்காதனால தான் இப்படி ஆகுது. இப்போ தாவேக்காவோட அலை ஏன் தொண்டாமுத்தூர்லேயோ, ஏன் செந்தில் பாலாஜிக்கோ, இல்லை ஏன் வந்து விராலிமலை விஜயபாஸ்கருக்கோ, இல்லை ஏன் வந்து திண்டுக்கல்ல ஐ பெரியசாமிக்கோ, இல்லை ஒட்டஞ்சத்திரத்துலையோ அங்கெல்லாம் அடிக்கலை, இல்லை சேலத்தில் எடப்பாடியிலையோ அடிக்கலை. கிட்டத்தட்ட 8 மாவட்டங்களில் தாவேக்கா ஒரு தொகுதி கூட வெற்றி பெறலை அப்படிங்கிறது நம்ம செய்தியாக பார்க்குறோம். ஆனால் சென்னை தலைநகரில் நீங்கள் அந்த தொகுதிக்கு நான் ஒன்று கேட்குறேங்க, எம்எல்ஏவா ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யலை? மருத்துவமனை, அந்த லைப்ரரி, ஸ்கேட்டிங் ரிங்கு, ப்ளே கிரவுண்டு, ஃபுட்பால் விளையாடுறதுக்கு டர்ஃபு, மாடர்ன் அக்வேரியம், இந்த அங்கே மீன் வியாபாரம் ஜாஸ்தியாகும், வண்ண மீன் வியாபாரம், அதுக்கு ஒரு தனியாக ஒரு இடம். ஒரு தொகுதிக்கு முதல்வர் தொகுதினா கொஞ்சம் நல்லா இருக்கணுன்ற மாதிரி தேடி பார்த்து தான் பண்ணியிருக்கிறாங்க. தண்ணி வந்து முந்தைய காலத்தில் நின்றுச்சு, இப்போ நல்ல
இப்போது இதுலேருந்து ஒரு பாடம் வந்து விஜய் அவர்கள் கற்றுக்கணும். என்னன்னா, கொளத்தூருக்கு பார்த்து பார்த்து செஞ்ச முதலமைச்சரே தோக்கடிச்சிட்டாங்க. இனிமேல்ட்டு நீங்கள் பெரம்பூரை பார்த்து பார்த்து பண்ணணும். பெரம்பூரில் நிறைய சிக்கல் இருக்குது. பெரம்பூரில் போக்குவரத்து நெரிசல் மிகப்பெரிய பிரச்சனை. பெரம்பூரா திருச்சி கிழக்கான்றது தெரியாது. தெரியல. அதில் ஏதோ ஒரு தொகுதியில் வந்து விரைவில் ஸ்டாலின் அவர்கள் நிற்கணுன்ற மாதிரி ஒரு ஒரு குரல் வந்து கட்சியில் கீழே தொண்டர்கள்கிட்டேருந்து வர ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு இப்போ பரந்தாமன் வந்து ஒரு கருத்து போட்டிருக்காருல, எங்களால் தூங்க முடியும். சரி, அடிப்படையில் ஒரு திமுககாரங்க எம்எல்ஏவாக இருக்கணும், முன்னாள் இப்போ கவுன்சிலராக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. சாதாரண தொண்டர் இருப்பாங்கல்ல, திமுக தொண்டர், அவங்களால இதை ஏற்றுக்க முடியல, இதை ஜீர்ணிக்க முடியல. அப்போது அங்கே வந்து ஒரு பதிவு இல்லை, ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் கவுன்சிலர் ஒருத்தர், அந்த ஏரியா பகுதி செயலாளர் தமிழ்வேந்தன் சொல்லிட்டு, மாநகராட்சியில் அவர் இந்த பெரம்பூர் அந்த சைடு திருவிக்கா நகர் சைடெலாம் கொஞ்சம் செல்வாக்கு உள்ளவர். அவர் வந்து எப்படி விட்டீங்க இதை, எங்களெல்லாம் கிட்ட வரக்கூடாது சொல்லிட்டீங்க, எங்களெல்லாம் தலைவர்கிட்டேருந்து அப்புறப்படுத்திட்டீங்க, நாங்கள் பழைய மாதிரி எங்கள் தலைவரை போய் பார்க்க முடியல. அவர் கவுன்சிலராக இருக்கும்போது, அவர் மேயராக, நான் கவுன்சிலராக இருக்கும்போது அவர் மேயராக இருந்தபோது, இல்லை அதுக்கப்புறமா அவர் துணை முதல்வராக இருக்கும்போதெல்லாம் என்னால் போய் பார்க்க முடியும், பேச முடியும், இதே ஒன்று சொல்ல முடியும். இன்றைக்கி எங்களெல்லாம் போக விடலை, நாங்கள் கிட்ட இல்லை, சுற்றி இல்லை, எங்களெல்லாம் தள்ளி வச்சுட்டு இப்படி தோக்கடிச்சிட்டு இப்படி விட்டுட்டீங்களே அப்படின்னு அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறாங்க. ஃபேஸ்புக்கில் அவர் ஒரு பதிவு போட்டு வச்சுருக்காரு. அதே மாதிரி முன்னாள் வட்ட செயலாளர்கள், முன்னாள் பகுதி செயலாளர், அதாவது சேகர்பாபு அவர்களால் யார் யாரெல்லாம் அடையாளம் காட்டப்பட்டு பகுதி செயலர் பதவி போச்சு, முக்கியத்துவம் இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து போடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளம் சுருதின்னு சொல்லிட்டு பருதி இளம் எழுதியவரோட மகன், அவர் வந்து சட்டமன்ற கவுன்சிலராக இருக்கிறார். அவர் வந்து இப்படி பண்ணிட்டீங்க, அதாவது நீ வரக்கூடாது, நான் தான், நீங்களாம் எதுக்கு வரீங்க, நானேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, தலைவர் இப்படி விட்டுட்டீங்க, நீங்கள் வேட்பாளர், நீங்கள் உங்கள் தொகுதியை பார்க்கணும், இதை பார்க்குறேன் நீங்களே எல்லாம் பேர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணிவிட்டு, இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா அந்த வண்டியிலையே அவரை சேர்த்திங்க, அவருக்கு என்ன தார்மீக அடிப்படை இருக்குது, அவர் அழுவுறதுக்கு நடிக்கிறாரு, நன்றி தெரிவிக்க போகணும், நன்றி, அவர் நடிக்கிறாரு, அதை ரசிக்கலை, நாங்கள் அதை ஏற்றுக்கலைன்னு சொல்லிட்டு அவங்களோட குரூப்புக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்கிட்ட அந்த தரவுகள்லாம் இருக்குது, நான் அதை பேசினா தப்பாயிடும். ஏன்னா இவர் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கார், அவரெல்லாம் சிறியவர்கள் பதவியில், அவங்க மீது கூட நடவடிக்கை எடுப்பார், ஏன்னா இவர் மாவட்ட செயலராக இருக்கிறார், அதனால் நான் அதை சொல்லலை. அது தாண்டி இன்னொரு விஷயம் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ இவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு குரூப் கேட்குறாங்க. இன்னும் ஒரு சில பேர் நம்ம அதை விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, இப்போ நடவடிக்கை எடுத்தால் அவர் வேறு எங்கன்னா போயிடுவார், வேறு எதுனா கட்சிக்கு போயிட்டார், ஏன்னா ஒரு எம்எல்ஏ கட்சி தடை மாற்றம் அது இது வருதோ, ரிசைன் பண்ணி நின்னா என்ன ஆகும், பை எலெக்ஷன் ஒன்று புதுசாக வருது, ரிசைன் பண்ணிடுறாரு, என்ன ஆகும், இல்லை ஒரு பை எலெக்ஷன் வந்து தாவேக்காக ஜெயிக்க போகுது, அதனால் யார் மீதும் நடவடிக்கை வேண்டாம், இப்போதைக்கு அமைதியாக இருக்கும். இப்போ அதிமுகவில் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது கட்சி, நம்மக்கிட்ட வந்து நம்மளை மதித்து நம்மளோட ஆதரவு கேட்டால் நம்ம நிலைப்பாடு வேறு, நம்மளா போய் பண்ண வேணாம், நம்ம தோத்துட்டு உக்காந்துருக்கோம், நம்ம கட்சி எப்படி பலப்படுத்தணும், நம்ம தொண்டனை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, போய் ஓட்டு போட்ட மக்களுக்கு போய் நன்றி சொல்கிறது, அதை மாதிரி அதெல்லாம் யோசிங்க, இதை வச்சுக்கிட்டு வராதிங்கன்னும் பொழுது நான் இவர் நம்ம சொன்னால் கேட்க மாட்டுறாரு, கூடி பேசுறது, ரெண்டு பேராக 4 நாள், இது என்ன ஆகுது, இந்த கூடி பேசுறது அதிமுகவில் பிளவா, அந்த மாதிரி செய்திகள் வர தொடங்கும். இந்த செய்திகளை மேனுஃபேக்சர் பண்ணுறதுல ஐயா ஆதவர்ஜனம் ஆகட்டும், இல்லை ஐயா செங்கோட்டையன் ஆகட்டும், சாமர்த்தியசாலிகள். தாவைக்கால பார்த்திங்கன்னா எதுவுமே நம்பகத்தன்மமாக வர்றது இல்லை, இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, 10 பேர் ரெடி, 20 பேர் ரெடி. நான் உடனே ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த கட்சியிலேருந்து தூக்கி அரசியல் நீங்கள் செஞ்சீங்கன்னா, நீங்கள் அதிமுகவை தொட்டால் கூட சரி, அடுத்து திமுக உங்களை தொடும், இல்லை திமுகலேருந்து நீங்கள் ஒரு 10 பேரை தூக்குனீங்கன்னா மற்ற கட்சிகள் உங்களை தொடும். ஏன்னா இது ஃபவுலு, யார் இந்த தவறான ஒரு ரிசார்ட் அரசியலை ஃபஸ்ட் எடுக்கிறாங்கன்றது தான் முக்கியம். அம்மையார் ஜெயலலிதா ஒரு காலத்தில் இதை டிஎம்டிகேக்கு பண்ணாங்க, அப்போ வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்துச்சு, அது அப்பட்டமாக தெரியல, ஸ்லோவாக நடந்துச்சு. இப்போ இந்த நேரத்துக்கு நீங்கள் பண்ணுறது தான் பிரச்சனை. இப்போது தாவேக்கா செஞ்ச ஒரு தப்பு இதில் என்னன்னா, இன்றைக்கி தேதியில் காங்கிரஸ் கிட்ட ஃபஸ்ட்டு லெட்ரு வாங்கினது தப்பு. நீங்கள் என்ன கிட்ட நீங்களாம் ஃப்ரெண்டு இல்லைன்ற மாதிரி நம்ப சொல்கிறீங்களா மக்களை? ஜியோட ஆசீர்வாதத்தில் தான் எல்லாமே நடக்குது. நான் இதை ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கிறேன். பிரதமர் மோடிஜி அவர்கள்கிட்ட எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி கேட்டால் பாசிசம்னுவாங்க, அதுன்னு வாங்கிடுவாங்க. ஒரு வேளை இப்போ ராகுல் காந்தியை அழைச்சிருக்கிறாங்க,
அப்போ பிஜேபி வந்து அவங்களோட கேம் ஏன் விளாட மாட்டாங்க? நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு? மற்ற கட்சிகள் இருக்கு இல்லையா? பட் இது எவ்வளவு நாள் விளையாட முடியும் சார்? இப்ப 118க்கு கிட்டக்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாக்கா 118க்கு கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. இது என்னைக்கா இருந்தாலும் ஒரு தலைவலி, இது டைம் பாம் மாதிரி. ஒரு வருஷம் கழிச்சு ஸ்திரத்தன்மை வெடிக்கிற இல்லாததால ஸ்திரத்தன்மை ஒரு இல்லாதது. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி மூத்த பத்திரிகையாளர் மணியனெல்லாம் எப்போ பார்த்தாலும் இது தொங்கு சட்டமன்றம் வரும், தொங்கு சட்டமன்றம் வரும்ன்ற மாதிரி அவர் பேசியிருப்பார். எனக்கு தொங்கு சட்டமன்றம் வரும்னு தோணலை. இன்னொன்று வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்குது. எனக்கு இன்னொன்று ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, போடுறதான் போட்டிங்க, இன்னும் ஒரு 10 தொகுதி போட்டிருக்கலாமே தாவேக்காக்கு. நிலையான ஒரு ஏன்னா அரசாவது விஜய்க்கு இருந்திருக்கும். அரசியல் தெரியாது. அவருக்கு ஒரு நிலையான ஒரு 10 சீட்டை கொடுத்துருந்தீங்கன்னா அவர் இன்னும் ஸ்திரத்தன்மையோட பண்ணுவார். ராகுல் காந்தியை கூப்பிட்டா மோடி கோச்சிக்குவார், மோடியை கோச்சிக்கிட்டா விஜயால் பதவி ஏற்றுக்க முடியாது. இப்படியே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். யாருக்குமே இல்லை. நாளைக்கு ஒரு வேளை விஜய் இதை சரியாக கையாளல, நாம் வந்து பாசிபிலிட்டிஸ் பேசிடுவோம். நியாயப்படி தர்மப்படி விஜய் தான் ஆளணும். அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை, அதுதான் மக்கள் விரும்புகிறாங்க. ஆனால் இவருக்கு 118 வரல. நாளைக்கு இது சட்டமன்றம் போகுது, எதிர்த்து ஓட்டு போட்டு தோத்துடுறாரு இன்னொரு ஆட்சி. இல்லை அவரால் அந்த 18 காட்ட முடியல அப்படின்னா வாக்கெடுப்புக்கு போகாமல் 2வது பெரிய கட்சி யாருன்னு கூப்பிட்றாங்க. அது என்ன நடக்கும்? இப்போது மற்ற மாநிலத்தில் ஒரு சில அவலமான விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒன்றாயிட்டு 3வது ஒரு கட்சியை நாமம் போட்டு உட்கார வச்சோம். இது பாசிபிலிட்டி இல்லைன்னா சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் வந்து யாருமே வந்து அக்மார் கோல்டுன்னு சொல்கிறதுக்கு நான் வரல. ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து சரி நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் போடுங்க, நீங்கள் இருந்துக்கோங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் பாதி பாதி. இப்போ இன்றைக்கி விஜய்கிட்ட போனால் எதனா பதவி கிடைக்கும், அமைச்சரவை கிடைக்கும்னு சொல்லிட்டு ஏங்குற அதிமுகக்காரங்க நாளைக்கு திமுக கையெழுத்து போட்டு கேட்குறாங்கன்னா இவங்க என்ன ஓட்டு போட மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்குது? அந்த விசுவாசம், இந்த கட்சி மீது பற்று, பாசம், அந்த ஒரிஜினல் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கம்மி பேர் தான் வச்சுருக்குறாங்க இன்றைக்கி இருக்கிற அரசியல். விசுவாசம்னா கிலோ எவ்வளோன்னு கேட்டு போயிடுவாங்க இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதி. இதனால தான் விஜய் அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றதை நம்ம இங்கே திரும்ப திரும்ப சொல்கிறோம். உங்கள்கிட்ட இருக்கிற ஐயா செங்கோட்டையனோ அது போன்றவர்கள் எல்லாம் உங்கள் கூட ரொம்ப நாளாக இருந்தவங்க கிடையாது. நீங்கள் எல்லா வேலையும் அவங்கக்கிட்ட மற்றவங்கள நம்பி நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் இந்த நேரம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம். அந்த பெரும்பான்மைக்கு என்ன வரணுமோ அதை சீக்கிரமாக செஞ்சுட்டு அந்த 118 நம்பரை கொடுத்துட்டு அதோடு நிறுத்தாமல் உங்கள் கட்சி எப்படி பலப்படுத்துறது, வேறு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஏன்னா என்னை பொறுத்தவரையிலும் எந்த கட்சி ஆளுதோ அந்த கட்சி வந்து 5 வருஷம் முழுசாக ஆளணுன்றதுல நான் தெளிவாக இருக்கேன். சார் 118 அவர் பலத்தை காண்பித்தாலுமே அது எப்பவுமே ஒரு பயத்தோட ஓடக்கூடிய ஒரு அவருக்கு அரசாங்கம் வந்தது இருக்கும் அதுதானே. இல்லையா? அவருக்கு வந்தது அதுதானே. அப்ப கூடுமான வரைக்கும் அவர் அதிமுகவை தானே தன் பக்கம் இழுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்வாரு. இல்லை அப்படி செய்கிற மாதிரி தெரியல. அப்படி அந்த எண்ணம் இருந்திருந்தா இந்த நேரம் அவர் வந்து போய் எம்ஜிஆர் நானுன்றாரு, எம்ஜிஆர் கட்சி தானே அது, போய் கேட்கறதுக்கு என்ன? அப்போ அந்த ஈகோ உதைக்குதுல்ல. ஏன்னா வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துட்டு டீசெண்டா ரன் பண்றது லூசிங் டைம். இது அன்னெசரி டர்மாயில். ஆனா லீமா ரோஸ் அவர்கள் தான் அதிகப்படியா துடிப்போட பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. அவங்க ஆதவர்ஜுனா அமைச்சர் ஆகணும், அவங்க சொந்தம் மருமக பிள்ளை, அதனால அது இருக்கும். தெரிலங்க எனக்கு வந்து இப்போ இருக்குது இந்த கவர்னர் வந்துட்டு நம்பர் கொடுத்தவொன்னே பார்த்துக்கலான்னு சொன்னது வந்து ஒரு செட்பேக். ஏன்னா இன்றைக்கி இங்கே எக்மோரில் வந்துட்டு கார்ப்பரேஷன் ஆஃபீஸர்ஸு, போலீஸ் அதிகாரிகள்லாம் மீட்டிங் போட்டிருக்காங்க. நேரு ஸ்டேடியத்தில் தயார் பண்ணி பதவியேற்புக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், யார் விஐபி வர வைக்கணும், பாதுகாப்பலாம். இப்போது நாளைக்கு இருக்கா இல்லையான்னு கடைசியில் உங்களோட பிரச்சாரம் மாதிரி ஆக்கிட்டீங்களா இதை? நாளைக்கு பிரச்சாரம் வருவாரா வரமாட்டாரா, அது மாதிரி பதவியேற்பு இருக்கா இல்லையா என்னது இதை தான் பண்ணாதீங்கன்னு நம்ம தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டோம். சார் நேற்றைய தினம் அவர் கவர்னருக்கு அளித்த கடிதத்துல கூட இத்தனை சதவிகிதம் வாக்கு நாங்க பெற்று இருக்கிறோம், அதனால எங்களை பதவி எடுக்கிறதுக்கு நீங்க கூப்பிடணுன்ற மாதிரியான ஒரு தகவல் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன், வக்கீல் சரி கிடையாது. ஆனா வந்து என்ன எத்தனை தொகுதிகள்ன்றதா அடிப்படையில் இருக்கணும், இன்ஃபர்மேஷன் சரியா இல்லைன்றதால எலெக்ஷன் கமிஷனருக்கே தப்பா நோட்டீஸ், தப்பா லெட்டர் எழுதியிருக்காங்க. அவங்க யார் எலெக்ஷன் கமிஷனர்னு பேர் சரியா தெரியல. இப்போ நம்ம பேசிக்கின்ற நேரத்தில் காலையில் ஒரு காணொலி பார்த்தேன், ஒருத்தர் வந்துட்டு பாலியல் சீண்டலில் ஒருத்தர் கைதுன்னு, ஒரு எம்எல்ஏ வந்து தண்ணியை போட்டுட்டு ஆடிட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோ ஓடிட்டுருக்கு. அறிவாளில் கேக் வெட்டினது இன்னொரு
வீடியோ பார்த்தோம். எவ்வளோ பிரச்சனை அவருக்கு இருக்குன்றதை அவர் கொஞ்சம் தயவு செய்து கூர்ந்து கவனிக்கணும். நான் வந்து இதை வந்து உண்மையிலே வந்து தாவேக்காவோட நலன்ற அதை தாண்டி எனக்கு தாவேக்கா நலன் மீது எனக்கு பெரிய இது கிடையாது. எனக்கு ஆட்சியின் மீது முதலமைச்சராக அவர் வந்து சிறப்பாக செய்யணும். ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்றத அது அவர் கட்சி பிரச்சனை, அவர் பார்த்துக்குவார். அதிமுக எப்படி போகிறதுன்றது நம்ம பிரச்சனை இல்லை, அது அவங்க கட்சி பிரச்சனை பார்த்து. திமுக எப்படி போகுதுன்ற பிரச்சனை இல்லை. ஆனால் அது கரெக்டாக அந்த வேலையை செய்தா, எதிர்க்கட்சின்னா அதை அந்த வேலையை செய்தா, ஆளுங்கட்சின்னா அது அந்த வேலையை செய்தா, அரசியல்னால் அதை கரெக்டாக செய்கிறாங்களா, அதிகாரிகள் கரெக்டாக இருக்கிறாங்களான்றது தான் நம்ம பார்க்கணும் பத்திரிகையாளர்கள். அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் இன்னும் கொஞ்சம் விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்படணும். இப்போ இன்றைக்கி தான் அதிகாரிகள்லாம் பூங்கொத்து எடுத்து போயிருக்காங்க. 3 நாள் ஆச்சு கிட்டத்தட்ட. சாயந்தரம் அன்றைக்கி வர வேணாவா அதிகாரிகள்? ஏன் அந்த தாமதம் பண்ணுறீங்க? யார் ஹோம் செக்ரட்டரி, யார் கமிஷனர், யார் டிஜி கூப்பிட்டு வர சொல்லுங்கள். பெரும்பான்மை இல்லாததால ஒரு தயக்கமும் அதற்கான முயற்சிகள் போயிட்டு இருக்குன்னு அந்த இடத்த நீங்கள் எடுக்கணும். பெரும்பான்மை இருக்கா இல்லைன்னு திரு முழிக்கக்கூடாது, எடுக்கணும். இல்லை அந்த தெரிஞ்சவங்க ஒருவேளை ஒரு பேச்சுக்கு இப்போ வந்து இது காலதாமதம் ஆயிடுச்சு. இது அதிமுக இதுக்கப்புறம் எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இவங்க ஃபஸ்ட்டே அதிமுக கிட்ட போயிருந்தாங்கன்னா சிஸ்டம் தெரியும். இப்போ செங்கோட்டையன் அதை விரும்பி இருக்க மாட்டார். கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் பெருந்தன்மையாக பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ அதிமுக உடனே வர வேண்டியது கிடையாது. நீங்கள் மிச்சம் இருக்கிற கட்சி இன்னதுக்கு சீக்கிரம் சேரு. அன்புமணி அவர் ஏதோ பதவியெல்லாம் பெருசாக கேட்ட மாதிரி சொல்கிறாங்க. தன்னுடைய மனைவிக்கு துணை முதல்வர் பதவி கேட்டதா ஒரு செய்தித்தாளில் வந்தது. இது என்னத்த சொல்றது? அதோட இப்ப எந்த தொகுதியை விஜய் அவர்கள் ராஜினாமா செய்யறாரோ அந்த தொகுதியில பை எலெக்ஷன் வந்தா தன்னோட கட்சிக்கு சீட்டு கேட்டாருன்றதும் ஒரு செய்தியா வருது. இது உறுதிப்படுத்தப்படாத தகவலா இருந்தாலும் இதுவே ஒரு தப்பான ஒரு போக்கு. எல்லாம் இப்படி இருக்கிறாங்க. யாருமே வந்து ஒரு பொதுப்படையா சிந்திக்க மாட்டேன்றாங்கன்றது வருத்தம் தான். ஏன் அப்படி இருக்கிறாங்க? இன்னொரு எலெக்ஷனை வந்து நம்மளால தாங்க முடியாது. வெளியில இருந்து ஆதரவு என்னோட பிரச்சனை ஒரு பத்திரிகையாளரா தக்காளி வியாபாரம் பண்ணிட்டு 53,000 ரூபா கூட வித்த காசு எடுத்துன்னு போலீஸ் பிடிக்கும். 2,000 3,000 கொடுத்தா போலீஸ் வேடிக்கை பார்க்கும். இன்னும் ஒரு தேர்தலாம் செலவு பண்ணின்னு மறுபடியும் 30 நாள் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்லாம் செட் ஆகாது. தேர்தலை பொறுத்தவரை என்னோட பார்வை என்ன தெரியுங்களா? 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இருக்கக்கூடாது, 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இருக்கும். வேர்ல்டு கப் மாதிரி 4 வருஷம் போதும். ஒருத்தவங்க நல்லா ஆட்சி பண்ணுறாங்கன்னா கெட்டாச்சு. 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டிட்டோம். அது கரெக்டாக ரொட்டீனாக போயிட்டுருக்கு. நல்லது கெட்டது எது வந்தாலும் 4 வருஷத்தோடு முடிஞ்சிடும். இது 5 வருஷன்றது டைம் ஜாஸ்தி. நல்லா இருந்தால் அந்த ஆட்சி திருப்பி இன்னொரு வாட்டி வரும் 8 வருஷம். நல்லா இல்லையா 4 வருஷத்தோடு முடிஞ்சிடும். 5 வருஷன்றது லாங் பீரியட். அதனால் அது பட் இன்னும் இமீடியட் இப்போ எலெக்ஷன் திருப்பி வருதுன்னா அது ஸ்டேட் வில் நாட் அக்செப்ட் இட். சி அதிகப்படியான மக்கள் விஜய் தானே விரும்பியிருக்காங்க, விஜய்க்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ விஜய் தானே ஆட்சி ஆளணும், அதுதானே யதார்த்தம். அதை வந்து அன்கண்டிஷ்னலாக கொடுத்துட்டு போகிறதுன்றது தான் ஒரு நல்ல அரசியலாக இருக்கும். இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் ஆதரவு கொடுத்துருவாங்கன்ற பார்வை தான் எல்லாரும் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா விசிகா இருந்தால் பாமக போக முடியாது, அங்கே ஐயுஎம்எல் போலன்ட்டாங்க. ஸோ உங்களுக்கு சிபிஐ 2, சிபிஎம் 2, விசிகா 2 6, காங்கிரஸ் ஒரு 5 11. இவர்கிட்ட இருக்கிற அந்த 108 அந்த 11 சேர்ந்தால் கரெக்டாக வருது நம்பர். ஆனால் ஒரு தொகுதி ரிசைன் பண்ணோம்னா ஒரு தொகுதியில் நிற்கும். அது அப்புறம் சபாநாயகராக ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. இல்லை, சபாநாயகர் அதுக்குள்ளேயே வந்துடும். இப்போது நாளைக்கு வந்து ஓட்டெடுப்பு ஈக்குவலாக வருது, ஆட்சிக்கு ஆம் ஆட்சிக்கு எதிர் அப்படின்னு ஈக்குவலாக வருதுன்னா அப்போ சபாநாயகர் அப்போ அவர் ஓட்டை போட்டு ஆட்சியை காப்பாற்றலாம். அந்த ப்ரொவிஷன் இருக்குது. பட் ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி 5 வருஷம் வண்டி ஓட்டுவீங்க? அது ஒரு சிக்கல் இருக்கு சார். அண்ட் இன்னொன்று, இப்போ பெரும்பான்மையை நிரூபிக்கிற ஒரு கட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சபையில். அப்போ எத்தனை எம்எல்ஏக்கள் அங்கே கூடியிருக்காங்களோ அந்த எண்ணிக்கையில் மெஜாரிட்டி இருந்தால் போகிறோம் அப்படிங்கிறாங்களே சார். அது உண்மைதான். பட் ஆனால் அப்போ வந்து ஆளுங்கட்சி ஃபுல் இதில் இருப்பாங்க. எதிர்கட்சி ஆள் வர்றது கம்மியாயிடுச்சுனாவே வெற்றி பெற்றுலாம். ஒருவேளை எதிர்கட்சியில் இன்னைக்கு இருக்கிறது திமுகவும் அதிமுகவும் ஏதோ சாதாரண கட்சி கிடையாது. வந்து உட்காந்துட்டு அப்போ முடிவு எடுக்கிறாங்க. இல்லை வேறு இன்னொன்றுங்க, பாராளுமன்ற தேர்தல் 2.5 வருஷம் 3 வருஷத்தை வருது. அப்போ என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்கன்றதையும் பார்ப்பாங்க. இப்போ பிஜேபியோட கூட்டணி அதிமுக இருக்குது. பிஜேபி ஒரு வேளை வந்து இதெல்லாம் வந்து எப்படி பார்க்க போகுது? மம்தா பானர்ஜியை தோக்கடிச்சுட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லலை. மம்தா பானர்ஜி பிஜேபியின் குறி மேற்கு வங்கம் தான் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து. ஆமாம், தமிழ்நாட்டுக்கு அவங்க தலையீடுல வரல.
அவங்க ஒரே ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் மதவாத சக்தி, சனாதன சக்தின்லாம் விஜய் அவர்கள் பேசுவதை குறைத்து கொள்வது அவருக்கு நல்லது. மக்கள் நலன், தமிழ்நாட்டு நலன், தமிழர்களுக்கு என்ன, இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் பிஜேபியை தேவையில்லாமல் ராங் ஷோல்டரில் ரப் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி மைனாரிட்டி. உங்கள் அரசாங்கம் கவர்னர் மூலிமா உங்களுக்கு ஒரு சிக்கல் வந்ததுன்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு உங்களை சுற்றி ஆள் கிடையாது. மக்கள் உங்களுக்கு மெஜாரிட்டி இன்னும் கொடுக்கல. அதனால் கொஞ்சம் அமைதியாக போகிறது நல்லது. இது இப்போ இன்றைக்கி கூட அதை பேசியிருக்காங்க, மதவாத சக்திக்கு எதிர் இல்லைன்னு. இன்னும் ஒரு 10 வாட்டி 15 வாட்டி சொன்னாங்கன்னா அது வந்து வேறு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சுன்னா அவங்க ரூல் புக்ஸ் விளாண்டாங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். நீங்கள் உஷாராக தேர்தல் நேரத்தில் பிஜேபி பற்றி பேசலை, அது வரலும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க. இதுக்கப்புறம் உங்களை நம்பியிருக்காங்க, சிறுபான்மையினர் நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்கள நீங்கள் காப்பாற்றணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த வாக்குகளை நீங்கள் பண்ணணும்னா கொஞ்சம் நீங்கள் அமைதியாக தான் போய் ஆகணும். நீங்கள் படத்தில் பண்ணுற மாதிரிலாம் இப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் நட்டம். நேற்று நீங்கள் எதிர்கட்சியில் ஒரு கட்சி, நீங்கள் ஆள்ற கட்சி, உங்களுக்கு தான் நஷ்டம். இனி இங்கே வரப்போகிற தவறுகள் எதுக்கும் திமுகவை கை காட்ட முடியாது. இத்தனை காலம் பண்ண மாதிரி சொல்கிறேன். ஏன் அதிமுகவும் திமுகவும் எவ்வளோ தான் அடிப்பீங்க உருட்டுக்கட்டு எடுத்து? அதான் அடிச்சு துவச்சி காய போட்டு படுக்க வச்சாச்சு இல்லை. இனிமேல்ட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தாவேகா தான் பொறுப்பேற்று தமிழ்நாட்டில். அதுதான் முறை. இறுதியாக ஒரு கேள்வி சார், எத்தனையோ ஒப்பீனியன் போல்ஸ் நடந்தது, எக்ஸிட் போல், அப்புறமா போஸ்ட் போல் சர்வே, இன்டெலெக்சுவல்ஸ் கூடி பேசினது, ஏன் யாராலையுமே தெளிவாக கணிக்க முடியல? மக்களோட பல்ஸை உணராமல் இருந்துட்டாங்களா? மக்களில் வந்து இளைஞர்கள் வந்து வெளிப்படையாக சொன்னாங்க, நாங்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டோம், விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்கோன்றதை பகிர்ந்தாங்க. கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் சொல்லலை, அமைதி காத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, பணத்தை பெற்றுக்கொண்டு மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க. அதுவும் நடந்திருக்கு. அதெல்லாம் கடைசி நிமிடம் தானே சார்? ஆனால் கடைசி நிமிடம் தான். பட் இந்த ஒரு வெற்றிக்கு பின்னாடி வந்து மக்களோட அந்த சுயரூபம் இருக்குது, ஒளிஞ்சிருக்கு. பணத்தை பெற்றுக்கொண்டு நிறைய இடத்துல மாற்றி, ஏன்னா பணம் வாங்கினது உண்மைன்ற மாதிரி எனக்கு ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் மூலமா இல்லை அங்கே இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாலே நிறைய வந்தது சார், எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க இந்த கட்சியில ஆனால் நாங்கள் போடுவோம் அப்படி முகம் காட்டாம நிறைய பேர் பதிவு காட்டாம நிறைய பேர் சொன்னாங்க. தாவேகாவும் ஒன்றும் அதை வந்து தப்பு சொல்லலை. நீங்கள் வாங்கிக்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் அவங்களும் பிரச்சாரம் பண்ணி கேட்டாங்க. அந்த வகையில் அவங்களுக்கு போட்டிருக்காங்க. பட் இதில் என்ன ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும்னா, ஏன் நம்ம கணிக்க தவறிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து தாவேகாவோட ஓட்டு வங்கி என்னன்றது தெரியாது. அந்த எக்ஸ் ஃபேக்டரை எவ்வளவா வச்சு கூட்டுறது இல்லை எவ்வளவா வச்சு கழிக்கிறதுன்றது பிரச்சனை ஆகிடுச்சு. அப்போ இது எல்லாமே கன்வென்ஷனல் திங்கிங்காக வீட்டில் உட்காந்து ஒரு இன்டெலெக்சுவலாக யோசிச்சு ஒரு நம்பர்ஸ் கொண்டு வந்தாங்கன்னு அதுவும் தப்பு. ஃபீல்டுக்கு போய் கணக்கு எடுத்தாங்க இல்லையா, அதுவும் தப்பு. ஒரே ஒருத்தர் பிரதீப் வந்து இன்னைக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. பிரதீப் குப்தா போன வாட்டி அழுதுகின்னு இருந்தார், இப்போ ஆடி இருக்கிறாரு. அடுத்த இசிங்க இது கருத்து கணிப்புக்கு கரெக்டாக கணிக்கிறதுன்றது விளையாட்டு கிடையாது. யாருக்கும் யானைக்கும் அடிசை இருக்கும். அதான் இன்னைக்கு எல்லாருக்கும் எப்படி அடிசை இருக்கும்ன்றது தான் என்னோட கேள்வி. இல்லைங்க, அவங்க என்ன நினச்சாங்கன்னா, திமுகவை ரொம்ப அதிகமாக அவங்க கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க. திமுக வந்து எல்லாமே நல்லா செய்யுது, கூட்டணி மிக பலமாக இருக்குது, முதல்வருக்கு வந்து ஒரு கெட்ட பேர் இல்லை, அமைச்சர்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க, பிஜேபி வந்துவிடும். பிஜேபி அவங்க நரேட்டிவ் ஃபஸ்ட்லேருந்தே நான் சொல்கிறேன், இது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், தமிழக முதலமைச்சருக்கு உண்டான தேர்தல். ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்றது தான் இந்த தேர்தல்ன்றதான் நான் என்னோடய பேட்டி எது எடுத்து பாருங்க நான் அப்படி தான் பேசியிருப்பேன். பிரதமர் மோடி அவர்களை பாஜகவை அவர்கள் அதிகமாக விமர்சிக்கக்கூடிய நான், நீங்கள் கடந்த இப்போவும் சரி என்னோட பிஜேபி மீது என்னோட விமர்சனமோ இல்லை அந்த பிரதமர் அலுவலகம் தமிழகத்தை வஞ்சிக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களை என்னோட விமர்சனத்தில் நான் கொஞ்சமும் எல்லளவும் குறைச்சது கிடையாது. ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஒரு புள்ளியாக வச்சு அதையே மையமாக கட்டமைக்கிறீங்கன்னா அது எடுபடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு சிலர் என்ன நினச்சாங்க, பாஜக வந்துவிடும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஆட்சியில் இருக்கவங்க கூட நெருக்கமாக பழகக்கூடிய பத்திரிகையாளர்கள் பழகலாம், நெருக்கமாக கூட பழகலாம். ஆனால் நடுநிலையாக ஒரு விஷயத்த சொல்லிடணும். கரண்ட்டு பில்லு ஏறி இருக்குது, கட்ட முடியல, சொத்து வரி ஏறி இருக்குது, ஜனங்க புலம்புறாங்க, கடைக்கு வரியை போட்டிருக்கிறாங்க, குப்பைக்கு வரி ஏற்றிருக்காங்க, குப்பை வாரதில் நாய் சுற்றுதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? பாஜக வந்துவிடும். எங்கே பாஜக வந்தது? வரல. ஸோ டிஎம்கே நரேட்டிவே தப்பு, எனிமியை ஃபிக்ஸ் பண்ணதில் தப்பு பண்ணிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. விஜய் அவர்களை அவங்க பார்க்கல, எனிமியா விஜய் வளர்றதை அவங்க பார்க்கல. ஆனால் விஜய் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. விஜய் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. விஜயோட டார்கெட் வாஸ் ஆன் டார்கெட்.
இனிமே நீங்கள் வந்து எதிரி வந்து ரொம்ப கரெக்டாக அடையாளம் காட்டும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இங்கே என்ன தப்பாச்சுன்னா, எதிரியை அடையாளம் காட்டுறதுல தப்பாகி போச்சு. திமுக என்ன பண்ணியிருந்ததுன்னா, பாஜகன்னு சொல்லிட்டு அவங்க எதிரி சுலபமான எதிரிக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. ஆனால் அது எதிரியே கிடையாது, சிலபஸ்லேயே கிடையாது. அதிமுக என்ன பண்ணுச்சு, சரி நமக்கு வந்து கடுமையான எதிரி வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் திமுகவை ஃபயரிங் பண்ணுது, விஜயும் திமுகவை ஃபயரிங் பண்ணுது. திமுக வீக் ஆகுது. சரி ஃபயரிங் பண்ணிடலாம், நம்ம போய் எடுக்கிறதுக்கு முன்னாடி விஜய் வேகமாக ஓடி போய் எடுத்துட்டு போயிட்டார். இதான் நடந்தது. விஜய் அவர்கள்கிட்டயே யாருன்னா பேட்டி கேட்டு உண்மையாக கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு அவருமே நான் இதை எதிர்பார்க்கலன்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி தெரியலையே சார். அவங்க கட்சியில எல்லாரும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்த மாதிரி தானே தெரியுது ஆரம்பத்துல இருந்தே. அவங்க பேசின பேச்சு, குடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ். அது வந்து கான்ஃபிடென்ஸா இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்லாம் அவங்க வந்து அந்த ஒரு நம்பிக்கையோடு இருந்திருக்கிறாங்க. அந்த கட்சியில் முன்னணி தலைவர்கள்லாம் அப்படிலாம் இல்லை. நீங்கள் சொல்கிறது வந்து அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள், அவங்க விஜய் அவர்களோட ரசிகர்கள் தான் அப்படி இருந்தாங்க. முன்னணி தலைவர்கள்லாம் அந்த மாதிரி இல்லை. நானுமே ஒரு சிலர் கூட பேசியிருக்கேன், பழகியிருக்கிறேன். எனக்கும் நண்பர்கள் இருக்கிறாங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாலாம் அவங்க இல்லை. ஸோ இது அவங்களே எதிர்பாராத ஒரு அவங்களே வெற்றி தானா? எதிர்பார்க்காத ஒரு வெற்றி, மக்களும் எதிர்பாராத ஒரு வெற்றி. சும்மா போட்டேன் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஃபன்னுக்கு போட்டேன், எனக்கு இவங்க பிடிக்கல போட்டேன், விஜய் அண்ணா எனக்கு பிடிக்கும் போட்டேன், ஸ்டாலின் பிடிக்கல, இபிஎஸ் பிடிக்கல, பல காரணங்களால் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த பல காரணங்கள் சேர்ந்து தான் விஜய் அவர்களுக்கு இந்த ஒரு ஒரு நல்ல ஒரு வெற்றியை வந்து கொடுத்துருக்குறாங்க. மேபி அந்த சொன்னீங்களா ஒரு 6 மாவட்டத்தில் விஜய்க்கு ஓட்டு விழலை, இல்லை எம்எல்ஏ இல்ல எம்எல்ஏவே வரல. எம்எல்ஏ அந்த மாவட்டத்திலே அவர் மேபி கொஞ்சம் ஜெயிச்சிருந்து கொஞ்சம் அதுக்கு தான் நான் சொல்லுவேன், ஊராக போய் ஓட்டு கேட்கணும், ஊராக போய் சுற்றணும், வேட்பாளரை அறிமுகப்படுத்தணும், கையெடுத்து ஓட்டு கேட்கணும் நான் சொல்லியிருப்பேன். என்ன தெரியும் ஒரு பத்திரிகையாளர் இவர் திமுகவுக்கு. சார் ஆனா அப்படி உழைச்சவங்க தானே சார் 3 பேரும். சீமான் அவர்கள் ஆகட்டும், டெபாசிட் போயிடுச்சு. எடப்பாடி அவர்கள் இருக்கிறதுலே அதிகம் உழைச்சவர் அவர்தான். ஆமாம். ஸ்டாலின் அவர்கள் என் சக்திக்கு மீறி நான் உழைச்சேன் அப்படிங்கறது அவரே சொன்னார். 3 பேரும் கடுமையா உழைச்சாங்க. கரெக்ட். 3 பேரும் கடுமையாக உழைச்சாங்க. காம்பவுண்டிங் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, அது அந்த அந்த நெருக்கத்தில் வந்து அதுக்கு நீங்கள் அதை வந்து லூஸ் விடக்கூடாது. விஜய் அவர்கள் வந்து ஆல்ரெடி வந்து சமூக ஊடகத்தில் காம்பவுண்ட் ஆகிட்டு இருக்கு. அது கூட அவர் மேனுவலாகவும் கொஞ்சம் ரிசல்ட்டை சேர்த்துருந்தா அவருக்கு அந்த சிங்கிள் மெஜாரிட்டி தாண்டி வந்திருக்கும். ஒரு கூட்டணி மேபி யாரையோ கன்வின்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துருந்தாருன்னா இன்னும் அது காம்பவுண்டிங்கில் போயிருக்கும். இல்லை ஒரு சேஃப் ஆடணும் அப்படின்னா கூட அவர் வேறு எதனா ஆடி இருக்கலாம். சரி இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால தான் சொல்கிறேன், அந்த 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 இது மாதிரி எந்த கட்சிக்கும் வந்து நிற்கக்கூடாதுங்க. தொங்கு சட்டமன்றன்றது தமிழ்நாட்டுக்கு புதுசு. 89 தொகுதி தான் ஜெயிச்சார் கலைஞர். பிசிறு தட்டாமல் பிரச்சனை இல்லாமல் 5 வருஷம் ஆச்சுட்டு அழகாக திருப்பி ஆட்சி கையில் கொடுத்துட்டு போயிட்டு 2006ல் எதுவும் இல்லையா? 89 இருந்த மாதிரி ஆளுனார் அவர். அம்மையார் தான் மைனாரிட்டி திமுக அரசுன்னு சொல்லிட்டே இருப்பாங்களே தவிர சுமூகமா போச்சு ஆட்சி. சொல்லிக்கோங்க. ஏப்பா என்ன மைனாரிட்டின்னு காங்கிரஸ்லேருந்து இல்லவே இல்லை, யார் மைனாரிட்டின்னு காங்கிரஸ்லேருந்து பேசுவாங்க. பீட்டர் அல்ஃபோன்ஸ் போன்றவர்களோ இல்லை அன்றைக்கி இருந்த முன்னணி தலைவர்கள். இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ்காரர் மாதிரி அன்றைக்கி இல்லை. அவர் மேபி அவங்கள வச்சுருந்தார். அப்படி சுதர்சனம் இருந்தார், அவரெல்லாம் வந்து நைனா என்று அழைக்கப்படுவாங்க. அவெல்லாம் வந்து காங்கிரஸாக திமுகவேன்னு தெரியாது, எல்லாம் ஒன்றா போவாங்க ஒன்றா வரும், அந்த மாதிரி இந்த காலகட்டம். அதுக்கு தான் சொல்கிறது அந்த அனுபவம் அந்த ஆளுமையை ரொம்ப முக்கியன்றது. சரி இப்போ இனி நாடாளுமன்ற தேர்தல் வரப்போது. அடுத்தபடியாக காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற கூட்டணி முற்றிலுமாக உடைந்து விட்டது. இதுக்கப்புறமாவும் விஜய் அவர்களோட தான் தொடர போகிறதாகவும் தெளிவாகவே சொல்லிட்டாங்க. திமுக தப்பி தவறி பாஜக பக்கம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இல்லைனாலும் எதிர்காலத்தில் அது நடக்கலாம் அப்படிங்கிற பேச்சு அடிப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. இந்த கொள்கை, சனாதன ஒழிப்பு, சமூக நீதி இதெல்லாம் வந்து தமாசு. கொள்கையை நான் தமாசா பார்க்கல. நான் இதெல்லாம் உண்மையாக ஒரு பத்திரிகையெல்லாம் படித்து அதெல்லாம் பார்க்குறேன். அறிஞர் அண்ணா சொன்னதோ, ஐயா காமராஜர் போதித்ததோ இல்லை மற்றதெல்லாம் இருக்குது. இவங்க பேசுகிறாங்கல்ல, இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்கல்ல அரசியல்வாதிகள், அது வந்து உண்மையான அரசியல் தான். இப்போது திருமாவளவன் அவர்கள் எந்த மாதிரியான ஒரு தலைவர்னு இப்போ காட்டிட்டார். 2 நாளில் சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஆனால் அவர் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே தன்னோட கேடர்ஸ் யாரும் சரியாக வேலை பார்க்கல அப்படிங்கிறதையும் அப்போதுலேருந்து அவர் அந்த மனநிலையிலேருந்து வந்திருக்கார். நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் ஒத்தையார் ரெட்டையாக ஆடுறீங்க? உங்களுக்கு அவ்வளோ நெருக்கடி அவ்வளோ நெருடல் இருந்திருந்தால் அந்த 8 சீட்டை வாங்காமல் நீங்கள் போய் விஜய் கூட நின்று இருந்தீங்கன்னா, அந்த 8 சீட்டில் திமுக உதயசூரியனில் நின்று இருந்ததுன்னா
அவங்க இன்னும் ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருப்பாங்கல்ல. ஒரு சீட்டு. இப்போ பானையில் 2 சின்ன நின்று உதயசூரியன் கட்சிக்காரங்க வேலை செஞ்சு நீங்கள் ஜெயிச்சு எடுத்துன்னு போய் தாவாக்கா கிட்ட கொடுக்குறதுக்கு உங்களுக்கு 8 சீட்டு கொடுக்காம அந்தந்த கட்சிக்காரன் ஒரு ஒன்றிய செயலாளரோ இல்லை அங்கே நகராட்சி தலைவர் யாரோ ஒருத்தர் ஜெயிச்சு 8ல் ஒரு சீட்டு கூட வந்திருந்தால் அது திமுகவோட சொந்த சொத்து இல்லை. கூட்டணின்ற பேரில் வரீங்க வைக்கிறீங்க, தேர்தல் முடிஞ்சோன்னா அதோட போச்சு அப்படியே மாறி போகிறேன்றீங்க. அதுதானா சார் ஹோல் அப்போ கேம்பெயினே. நீங்கள் இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, பிரேமலதா விஜயகாந்த் போகிறாங்கன்னா நம்ம அவங்கள கேட்க முடியாது. எங்க வீட்டு பிள்ளைன்னு அவங்களும் அவங்க சொல்றாங்க. வந்து ஆமாம் அவங்க எங்கள் வீட்டு பிள்ளை சொல்லுவாங்க. அவங்க கொள்கையை பேசினதில் கோட்பாடு பேசினதில் திமுக கூட்டணியில மொத்த டிஸ்ரப்ஷனும் அவங்களால தான் வந்ததுன்னு சொல்லலாம் இல்லையா? நியாயப்படி விஜய் வந்து உண்மையிலே அவருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லணும்னா சொல்ல வேண்டியது பிரேமலதா விஜயகாந்த். அவங்கள வீட்டுக்கு போய் பார்த்து நீங்கள் தான் இதுக்கு காரணம், கேப்டன் செய்ய முடியாததை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க, அதனால் தயவுசெய்து நீங்கள் என் கூட இருக்கணும்னு கூப்பிட்டுட்டு வந்துடணும். ஈகோ பார்க்காம ஒரு சீட்டுனாலும் பரவாயில்ல வந்துடுங்க. ஏன்னா கரெக்ட். சரி, யார் யாரோட சேரணும்னு இருக்குது. விஜய் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் ஒன்றா இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. இதில் அதே மாதிரி சிபிஐ சிபிஎம் என்ன கேட்டிங்கன்னா அவங்க திமுக கூட தான் இருக்கணும். ஏன்னா கொள்கை அதிகமாக பேசுகிறவங்க. அப்படி தெரியல சார் பார்த்தா. கொள்கை அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஓகே, எப்படி போகுதுன்னு பார்க்க. எஸ் சார், கூடிய விரைவில் ஒரு ஸ்திரமான அரசை உருவாக்க விஜய் அவர்கள் முயற்சி எடுக்கணும். இல்லைனா ஒரு ஷார்ட்கட் சொல்லட்டுமா விஜய்க்கு? சொல்லுங்க சார். அதாவது என்னன்னா, ஊட்டியில் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சுக்கிறாரு. இவ்வளோ பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினதுக்கு பதிலாக ஒரே ஒரு எம்எல்ஏ பிஜேபி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி போஜராஜன் கிட்ட கையெழுத்து வாங்கி பிஜேபி உடன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னத்துக்கு கவர்னர் கூப்பிட்டுருப்பார். என்னடா கோட்டீஸ்வரன் இப்படி சொல்கிறாரு கடைசியிலன்னா, நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். நாட்டில் அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் வேணான்ட்டு தான் அந்த உழைக்க சொன்னது. போய் ஊரை ஓட்டு கேளுங்க அப்போ உங்களுக்கு வந்திருக்கும். நான் வந்து இப்படி வருன்றதுக்கோசரம் சொல்ல, பொதுவாக நீங்கள் சொன்னீங்கல்ல கன்சர்வேஷன் மெத்தட் ஏன் இம்பார்ட்டன்ட், கன்வென்ஷனல் மெத்தட் ஏன் இம்பார்ட்டன்னா அப்போ தெரியாது கடைசியில் எப்படி வரும். இப்போ இதே அதிமுக எடுத்துக்கோங்க. அவங்க சோஷியல் மீடியாவில் அவங்க ப்ரெசன்ஸ் வந்து கடைசி ஒரு 6 மாதத்தில் தான் இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பண்ணலை. அதிமுக வெப்சைட்டே மோசமாக வச்சுருந்தாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா விஎஸ் பாபுலாம் இன்னும் இருக்குது அவங்களோட. நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தப்போ மாவட்ட செயலாளர் பேரில் விஎஸ் பாபு இருக்குது ஒரு வெப்சைட்டில். அப்போ இன்னும் கொஞ்சம் கூர்ந்து அதெல்லாம் கவனிச்சிருக்கும். 2 கட்சிகளையுமே ஒரு தேக்கம் இருக்கிறத நம்மளால உணர முடியுது சார், அந்த உத்வேகத்தோட. அது கரெக்ட். அது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இளம் யங்ஸ்டர்ஸை வந்து இன்னும் ஊக்குவிக்கல சார். இன்னொன்று, இப்போ இந்த 2 திராவிட கட்சிகள்லையும் எனக்கு ஒரு அரசியல் ஆசை இருக்கு, நான் வந்து ஏதாவது பண்ணணும்னு பிரியப்படுறேன், நானா என்னோட வயதுல இருக்கிறவங்க யாராவது நினைச்சா கிட்ட கூட போக முடியாத ஒரு சூழல் தான். அது வந்து ஏன் அப்படின்னா, ஒரு வேட்பாளர்னா 5 கோடி இருக்கணும். அது மட்டும் இல்ல சார், எல்லா இடங்கள்லயும் அவங்க கட்டமைச்சிருக்கிற அந்த ஹையரார்கி, மாவட்டம், வட்டம், எம்எல்ஏ, அப்புறம் அமைச்சர், அவங்களுடைய வாரிசுகள், இதை தாண்டி இந்த கட்சிகளுக்கு உள்ள இளைஞர்களுக்கு என்ன ஸ்கோப் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? வெளியில இருந்து வரக்கூடியவங்க, அரசியல் படுத்திக்கணும்னு ஆசைப்படுறவங்க, அரசியல்ல நின்று சமூக சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்கன்னே நீங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் ஏதாவது ஸ்கோப் இருக்கா? வர உள்ளாட்சி தேர்தலில் அந்த மாதிரி இருக்கிறவங்கள, பொதுவாக இருக்கிறவங்கள, அரசியல் பின்புலம் இல்லைனாலும் நல்ல பேர் இருக்குது, ஊரில் அவங்களுக்கு மக்கள் பேர் இருக்குது, அவங்க கட்சியில் இல்லைனா கூட அந்த மாதிரி ஆட்களை போய் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் எங்கள் கட்சியில் நில்லுங்க. அப்படி புதுப்பிக்கிறது தாவேகாவுக்கு அவங்க ஒரு சேலஞ்ச் பண்றதுக்கு உறுதியா இல்லை. இதை நான் புதுப்பிக்கிறது சொன்னது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். அதுதான் ஆல்ரெடி யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. சோ அவங்களுக்கு ஈக்குவலா வரணும்னா இதை இந்த கட்சிகள் பண்ணி தானே ஆகணும். அதான் பண்ணி ஆகணும். இவர் மந்திரி சொன்னார், மாவட்டம் சொன்னார், பழைய எம்எல்ஏ சொன்னார்லாம் இல்லாமல் ஒரு ஊரில் யார் யாருக்கு நல்ல பேர் இருக்குது, அவங்களுக்கு கெட்ட பேர் இல்லாமல் ஒரு ரிட்டையர்டு வாதியார் இருப்பார், ஒரு நல்ல லஞ்சம் வாங்காத ஒரு ஆசிரியர் இன்ஸ்பெக்டராக இருந்து வேலையிலேருந்து ஒதுங்கி இருப்பார், காவல்துறையில் நல்ல பேர் எடுத்திருப்பார், இல்லை ஏதோ ஒரு ஊர் 4 பேருக்கு நல்லது பண்ணுற மாதிரி. இந்த ஏரி குட்டைகள் எல்லாம் வெட்டி சீரமைக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, பறவைகள் கணக்கு எடுக்கிறவங்க, எப்பவுமே அவங்களெல்லாம் பொழைக்க தெரியாதவங்கன்னு பிராண்ட் பண்ணி விட்டுருவாங்க. அது மாதிரி ஆட்கள் போட்டிங்கன்னா அவங்க கட்சிக்கு ஒரு கண்ணியம் கௌரவமெல்லாம் கிடைக்கும். அதனால் ஒரு எழுச்சி, கொஞ்சம் பேசு பொருள் நல்லா ஆகும். நீங்கள் திருப்பி மறுபடியும் அதே மாதிரி பழைய மாதிரியே இவரோட மகனை தேடி நாங்கள் சீட்டு கொடுக்குறது, அவரோட மகனை தேடி சீட்டு கொடுக்குறது, இப்படியே பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் ரிவைவ் பண்ணணும். உள்ளாட்சி தான் ஆக்சுவலாக ஒரு பார்ட்டியை ரிவைவ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு டைம். நீங்கள் எதிர்கட்சியாக இருப்பீங்க, உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஹோம் ஒர்க், இந்த மாதிரி லெக் ஒர்க்கெல்லாம் பண்ணி அதை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணி உள்ளாட்சியில் கொஞ்சம் பேரை ஜெயிக்க வச்சு நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா அவங்க அந்த 4-5 வருஷத்தில் தயாராகிடுவாங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற தேர்தல்கள்லாம் வந்து போய் பேசுகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கவுன்சிலர்னால் வந்து அதிகாரம் இருந்தால் தான் கவுன்சிலர்னு கிடையாது. மக்களுக்கு நல்லது செஞ்சாலுமே கவுன்சிலர் தான். அதிகாரன்றது வரும் போகும். பட் மக்கள்கிட்ட செல்வாக்குன்றது அது கீழே கிரவுண்டடாக இருக்கும். இப்போ விராலிமலையில் விஜயபாஸ்கரை ஒன்றும் பண்ண முடியல, அதானே செல்வாக்கு. நன்றி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் அவர்கள் ஒரு பெரும்பான்மை அரசா இதை கொண்டு வரணுங்கிறது தான் எல்லாரோட ஆசையும் இருக்கு. என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.